தியாகராஜர் சொன்னார், அப்போ நான் தியானிக்க கூடியவன் எப்படி இருக்கணும்னா ஒரு சஃபயர் மவுண்டன், இந்திரநீலக்கல்லுன்னு பேர். இந்திரநீலத்துக்கு சமமான காந்தியோடு பளபளப்போடு பகவான் இருக்க வேண்டும். இந்திரநீலமணி சன்னிபாப கன சந்திர சூரிய நயன அப்பிரமேய. அவனுடைய நேத்திரங்கள் கதிர்மதியம் போல் முகத்தானாய் இருக்க வேண்டும். திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற் போல் இருக்க வேண்டும். திங்கள் ஆதித்யன்னா சந்திரன் சூரியன் உதித்தாற் போல் இருக்க வேண்டும். இந்திரநீலமணி சன்னிபாபகன சந்திர சூரிய நயனா பிரமேய வாகீந்திர ஜனக சகலேஷ சூப்ர நாகேந்திர சயன சமன வைரி சன்னுத ஜகதானந்த காரக. ராமாவதாரத்தில் ஹனுமான் சொல்லிவிட்டார், சுவாமி சீதை ஷீ இஸ் லொக்கேட்டட் இன் ஸ்ரீலங்கா, வி ஹவ் டு கோ தேர். அப்போ ராமர் கிஷ்கிந்தா, கரண்ட் டே பெல்லாரி கர்நாடகாவில் இருந்தார். அங்கேருந்து புறப்பட்டு வரார். இப்போ எல்லா குரங்கையும் வச்சுட்டு லங்கைக்கு போகணும். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸைட்டடாக இருக்கு, நான் ஃபாரின் போகிறேன். ராமர் கேட்டார், நீங்கள் ஸ்விம் பண்ணுவேளா? அது மட்டும் தெரியாது சார். ஸ்விம்மிங் தெரியாமல் எங்கேன்னு ஸ்ரீலங்காவுக்கு போகிறதோ? அதனால் ராமர் ரொம்ப கவலைப்பட்டார், எப்படி இந்த குரங்கெல்லாம் வேறு கூட்டுன்னு போகிறதுன்னு. அப்போ தான் விபீஷண ஆழ்வார் சொன்னார், ஒரு சேத்து கட்டிடுங்க சார், பிரிட்ஜு கட்டிடுங்கோ. பிரிட்ஜு கட்டணும்னா முதல்ல ஈகோ கிளியரன்ஸ் வேணுமே, இக்காலஜி ட்ரிபியூனல் அதை கிளியர் பண்ண வேண்டாமா? அதனால் சமுத்திரராஜாவை நோக்கி விரதம் இருந்தார் ராமர், பிராயோபவேஷம். இன்றைக்கும் நீங்கள் போனேன்னா ராமநாதபுரத்தில் திருப்புல்லானி என்கின்ற க்ஷேத்திரம், ஆழ்வார் சொன்னார், புல்லானி கை தொழுதேன். ஆச்சரியமான க்ஷேத்திரம். பெருமாள் அங்கே வருவதற்கு பூர்வமே தசரத சக்கரவர்த்தி ஆராதனம் செய்த பகவான். அவருக்கு ஆதி ஜெகநாதன் என்று பெயர். ஆதி ஜெகநாதனை வழிபட்ட ராமர் தர்பத்தில் ஒரு படுக்கையை இட்டு சயனித்தார். அப்பேற்பட்ட பக்தர்கள் பெருமாளை யாரா பார்க்கிறா? பதித பாவனன். எல்லா விதமான பாபங்கள் அகங்களை அழித்து நமக்கு பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம்ச்ச மங்களம் என்று சேர்க்கக்கூடிய பகவானா பார்க்கிறா. ஸ்ருதி லயங்கள் அழகான ஒரு ஹாரத்தை சமர்ப்பிக்கின்றாராம் தியாகராஜர். பதித பாவனுடனே பராபருணி గురించి పరమార్థమగు నిజ మార్గముదోను పాడు సును సల్లాభముతో స్వరలయాది రాగములు తెలియవారెందరో மார்கழி உற்சவம் பவர்ட் பை கோகுல் சாண்டோல் டால்க் அண்ட் சோப். நாளை காலை 7:30 மணிக்கு, மீண்டும் இரவு 9:30 மணிக்கு.